ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னா இப்போ வந்து நம்ம G+1 2 ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணணும், உங்களோட பில்டிங்கை வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த டிசைனில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இதுவே நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இங்கே ஃபவுண்டேஷன் போடுறீங்களான்னா நீங்கள் வந்து நோட் கர்சர் யூஸ் பண்ணணும். இதுவே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸோ மேலே போட போகிறீங்கன்னா மைனஸில் இருந்தால் நீங்கள் வந்து நோட் கர்சர், ப்ளஸில் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பீம் கர்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட்டு, நெக்ஸ்ட்டு ஒய் டைரக்ஷனு. ஸோ இப்போ நம்ம ஒரு 11 ஃப்ளோர்ஸ் போட்டிருக்கோம். ஹைட் வந்து ஒரு 10 feet கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த காலம் பீம் அதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். உங்களுக்கு சப்போர்ட்னா என்னன்னு தெரியும், ஃபிக்ஸடு, பின்டு, ஹிஞ்சட். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜென்ரலில் போயிட்டு ஸோ சப்போர்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபிக்ஸடுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸடை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அசைன் டு செலக்டட். ஸோ இது வெறும் ஃபவுண்டேஷனுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து சப்போர்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணோம். ஸோ ப்ராப்பர்ட்டினா நம்ம இப்போ வந்து காலம் சைஸ், பீம் சைஸ், ஸோ அதோட சைஸ்லாம் நம்ம வந்து இப்போ அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஃபைனில் போயிட்டு ஸோ இங்கே சர்க்கிள் இருக்குது. ஸோ சர்க்கிள் வந்து நான் எதுக்கு சூஸ் பண்ணுறேன்னா காலத்துக்கு சூஸ் பண்ணுறேன். ஏன்னா காலமுக்கு தான் மோஸ்ட்டு சர்க்கிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பீமுக்கு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து அசைன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதில் போய் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், செலக்டில் போயிட்டு பீம்ஸ் parallel to, இப்போ வந்து நான் வந்து காலம் அசைன் பண்ணுறதால பீம்ஸ் parallel to ஒயின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பீம்க்கு அசைன் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பப்போ நீங்கள் வந்து ஸோ இந்த அனலிஸை வந்து ஓகே பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம பிளேட் அசைன் பண்ணோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பிளேட்ஸ் இருக்கும், ஃபில் பிளேட்ஸு. ஸோ இந்த பிளேட்ஸில் இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம்னா உங்களோட ரூஃபை உங்களுக்கு ரூஃப் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து பிளேட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிறதால இப்போ வந்து ரொம்ப சுற்றிட்டே இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிளேட் திக்னஸ் வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ இது அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பிளேட் திக்னஸில் போயிட்டு ஸோ இந்த ஆப்ஷனில் 0.6 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம். பிகாஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து முக்கியமாக வந்து ஒரு பேசிக் அனலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதோட கண்டினியூஷன்ஸ், ஸோ கான்கிரீட்டர் இப்போ வந்து கான்கிரீட்டில் வர ஸ்டீல், ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ ஏரியா தேவைப்படுது, நெக்ஸ்ட்டு ஸோ அதோட ஏஎஸ்டி, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக வந்து ஸோ ஒன்லி டெட் லோட் அப்புறமா லைவ் லோட் மட்டும்தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லோட் அண்ட் டெஃபினிஷனில் போய்ட்டு ஸோ இந்த கேஸை செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெட் லோட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லைவ் லோட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டெட் லோட்னால் நம்ம வந்து தெரியும் உங்களுக்கு செல்ஃப் வெயிட் தான் டெட் லோடுன்னு சொல்லுவாங்க.
ஸோ செல்ஃப் வெயிட் லோடை வந்து -1 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெம்பர் லோடில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஜஸ்ட் நீங்களாக அதை என்ட்ரு பண்ணுறது தான். பிகாஸ் வந்து பேசிக்காக வந்து நான் -13.15 நான் அப்ளை பண்ணுவோம். அது வந்து எவ்வளோ லோடு வந்து நம்ம ஆட் பண்ணுறதுன்றதுக்காக இது கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸோ இதில் போய்ட்டு என்னென்னா லைவ் லோடும் ஃப்ளோரோட லோடு. ஸோ இதில் வந்து ப்ரெஷர் வந்து -1 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து 117 ppm கொடுக்கலாம். செல்ஃப் வெயிட் வந்து எப்பயுமே அசைன்ட் தான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னென்னா இப்போ வந்து இது வந்து வாலோட லோடு, ஸோ செல்ஃப் வெயிட் லோடு. நெக்ஸ்ட் வந்து வாலோட லோடெலாம் நம்ம வந்து ஸோ யூஎன்னு சொல்லுவாங்க. இது வந்து யூனிஃபார்ம் மூமெண்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம லோட் கேசஸ் அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணுறது இதுக்காக லேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்மளை வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த அனாலிசிஸ், ஸோ இது வந்து எப்படி வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது, பெண்டிங் மூமெண்ட் எங்கே ஆகுதுன்னு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், பிளேட் அசைன் பண்ணணும்.